களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தந்திருக்கிற அந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி கூறுகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். அவர் பேசுகிற வார்த்தையை நாம் ஆவலோடு கூட கேட்போம். அவர் வார்த்தை நமக்கு விடுதலையும் மீட்பும் நிலை வாழ்வும் கொடுக்கிறதா இருக்கிறது. ஒப்புக் கொடுக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் முற்றிலுமாய் தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும். உடைய வார்த்தைகளுக்கு வாழ்வாய் அமையட்டும். ஆண்டவரை பேசும் உடைய பிள்ளைகள் கேட்கிறோம். ஆமீன், ஆமீன். பிரியமானவர்களே, நேற்று தினத்திலே சோதனையில் வெற்றி பெறுகின்ற செய்தியை நாம் கேட்டோம். அந்த செய்தியை தொடர்ச்சி தான் பார்க்கிறோம். அழகியானவன் சோதிப்பதெல்லாம் அழிவுக்காகத்தான். அது சிறப்பு. அதிலே நான்கு கருத்தை நான் சொன்னேன். அது நான்காவது கருத்திலே பார்க்கிற பொழுது, பாவத்தை உண்டு பண்ணி நம்மை கொண்டு செல்வதற்காகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று யாக்கோப் திருமுகத்திலே முதல் அதிகாரத்திலே 14-15 பார்த்தோம். ஒவ்வொருவரும் தம் சொந்த தீய நாட்டத்தினால், இச்சையினாலே, கண் இச்சையினாலே, உடல் இச்சையினாலே, உலக இச்சையினாலே பாவம் செய்து அப்படி போகிறோம். இதற்கு நாம் தெளிவாக இருக்கணும். இதில் பேராகக்கூடாது. கடவுள் சோதிப்பது, பிசாசு சோதிப்பதெல்லாம் அழிவுக்காய். இப்போ கடவுள் சோதிப்பது எப்படி என்பதை குறித்து, கடவுள் சோதிப்பது நன்மைக்காக, பிசாசு சோதிப்பது அழிவுக்காக, கடவுள் சோதிப்பது நன்மைக்காக. தன்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பெற்றோர் பார்ப்பார் அல்லவா, அதே போல் கடவுளும் நம்ம சோதிக்கிறதான காரியங்கள் நாம் பார்க்கணும். கடவுளின் சோதிப்பு என்று பார்க்கிற பொழுது நிறைய கருத்துக்கள் இருக்கிறது. அதில் பார்க்கிற பொழுது 1 பேதுருவிலே முதல் அதிகாரத்திலே 6-7 வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், 1 பேதுருவிலே முதல் அதிகாரத்திலே 6-7 வசனத்தை பார்ப்போம். முதல் 6வது வசனத்தை படிப்போம். அதிலே பார்க்கிற பொழுது, இப்போது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயருற வேண்டியிருப்பினும் அந்நாளிலே பேருவகை கொள்வீர்கள். பாருங்கள், இந்த உலகத்தில், இந்த பொல்லாத உலகத்திலே நமக்கு சோதனைகள் பல உண்டு. நாம் ஆண்டுடைய பிள்ளைகளாய் கடந்து போகிற பொழுது, அவருடைய அன்பு பிள்ளைகளாய் கடந்து போகிற பொழுது, நம்மை இல்லாது பொல்லாது சொல்லுகிறது, நம்ம இல்லாத கருத்துக்களையும் நம்ம சுமத்தி போடுகிறது. பல பிரச்சனைகள், பல சோதனைகள், நெருக்கங்கள் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்தர் இல்லையா, அவருக்கே பல நிலைகளை கடந்து. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் பல சோதனைகளும் சிறிது காலம், அது எப்பயுமே சோதனைகள், சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் இருப்பினும் அந்நாளிலே, எப்போ ஆண்டவருடைய மகிமையின் நாட்களிலே நீங்கள் பெருகை கொள்ளியும் சொல்லப்பட்டிருக்கு, சந்தோஷப்படையும் சொல்லப்பட்டிருக்கு. எனவே நாம் பார்க்கணும், டெஸ்ட்டில் நாம் பாஸ் ஆகிட்டோம், டெஸ்ட்டில் நாம் பாஸ் ஆகிட்டுனாக்க அடுத்தது நமக்கு பேருவகை ஆசீர்வாதமாக இருக்கிறது தான் நான் நேற்று தினத்தை சொல்லுகிறேன். கண்டிப்பாக அந்த அடுத்த வசனத்தை பார்க்கணும். பெரியமார்களே, அடுத்த வசனத்தை பார்க்கிற பொழுது, அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது, அதைவிட விலை உயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருகிறீர்கள். விசுவாச சோதிப்பு
நீ ஆண்டவர் எந்த விதத்தில் நம்பிக்கொண்டிருக்கிறாய், எந்த விதத்தில் செயல்பட்டு கொண்ட என்ற விசுவாசம். அழியக்கூடிய பொன் நெருப்பினாலே புடமிடப்படுகிறது. அழியக்கூடிய பொன், அதைவிட விளைவிருந்தான் விசுவாசம், நம்பிக்கை. அந்த விசுவாசம் நீ எப்படி ஆண்டவரை உறுதியாக நம்புகிறாயா நம்பலையா என்பதை குறித்து அங்கே சோதிப்பு. தங்கத்தை எப்படி புலையிட்டு சோதிக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு முறை போடுவாங்க, அது போட்டு திருப்பி எடுப்பாங்க, திருப்பி போடுவாங்க, திருப்பி எடுப்பாங்க, திருப்பி போடுவாங்க. அது பவர்ஃபுல் வருவது அதிகம். அதே போல் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் கூட சில அந்த சோதிப்பு, நீ கடவுளை நம்பிக்கை கடுத்து போகிறாயா இல்லை என்று நாம் சோதிக்கப்படும். அந்த விசுவாச சோதிப்பில் நாம் வெற்றி பெறுவோம் என்றால், ஆக சொல்லுகிறது, புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும் என்று சொல்லியிருக்கிறது. புகழும் மாண்பும் பெருமையும் விளங்க. எந்த நேர்மையான கருத்துக்கள் பார்க்கணும் பிரியமானவர்களே. கடவுள் சோதிக்கிற காரியத்தில் நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காகவே முதலாவது நான் பார்க்கணும். அடுத்த ஒரு கருத்தை இருக்கிற அதே பேதுருளை பார்க்கிற பொழுது அந்த 1 பேதுருவிலே 4ஆம் அதிகாரத்திலே 12-13 வசனம் அதிலே பார்க்கிற பொழுது அங்கே கூட ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை நமக்கு உண்டு. அன்புக்குரியவர்களே, துன்ப தீயில் நீங்கள் சோதிக்கப்படும் போது ஏதோ எதிர்பாராதது நேர்ந்து விட்டதென வியக்காதீர்கள். மாறாக கிறிஸ்துவின் துன்பங்களில் நீங்கள் இத்துணை பங்கு கொள்கிறீர்கள் என எண்ணி மகிழுங்கள். அப்பொழுது கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படும் வேளையில் இன்னும் மகிழ்ந்து பேர் உவகை கொள்வீர்கள். அருமையான வார்த்தையே. இப்பொழுது பேதுருவிடம் ஆய்க்கொள்ளப்பட்டிருக்கிற வார்த்தை. எப்படி அன்புக்குரியவர்களே, துன்பத்தில் அநேக புனிதர்கள் எல்லாம் வாழ்க்கை வரலாறு நாம் பார்க்கிற பொழுது எத்தனை துன்பப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை வேதனைப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட கடவுள் மேலே பக்தியோடும் விசுவாசத்தோடும் பரிசுத்தோடும் அவர் கடந்து போய்கொண்டே இருந்தார்கள். தவறுக்கு போகவில்லை, பாவ வழியிலே விழுந்து விடவில்லை. அப்படினால்தான் கடவுள் அவருக்கு. அதே போலத்தான் நாம் இந்த உலக வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற வார்த்தை, நாம் இந்த உலகத்திலே பொல்லாத இந்த உலகத்திலே துன்பங்களும் துயரங்களும் வரும். என்னை பின்செல்லுகிற விரும்புகிறவன் தன் வாழ்க்கையின் பாரச்சிலுவை சுமந்து கொண்டு பின்செல்லட்டும் என்று ஆண்டவர் இயேசு சொன்னாரே. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் துன்ப நிலையிலே கடந்து போகிற பொழுது, அவரை பின்செல்லுகிற பொழுது, அவரை பின்சென்று பரிசுத்திலே கடந்து போகிறது, அவர் மகா மகிமையோடு கொண்டு வருகிற பொழுது இன்னுமாய் மகிழ்ந்து பேருவை கொள்வோம் என்று அந்த திருவசனம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கடவுளுடைய சோதிக்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கணும். கடவுளுக்குள்ளாய் சோதிக்கப்படுகிற நிலையை நாம் பார்க்கணும். அது வெற்றி பெறுகிற பொழுது ஆசீர்வாதமான நிலையை நாம் உணர்கின்றோம், அறிந்து கொள்ளுகின்றோம். இதுதான் மிக முக்கியமான ஒரு கருத்தாக்கும். சரி, இப்படியே நான் பார்க்கிற பொழுது என் அன்பானவர்களே, நீங்கள் ஒவ்வொரு கருத்தையும் பாருங்கள். கடவுள் எப்படிலாம் சோதித்து நம்மளை கொண்டு வருகிறார். மகிழ்ச்சி, அது புகழும் மாண்பும் பெருமையும் சொல்லப்பட்டிருக்கு. அந்நாட்களிலே பெருமை கொல்லுகிறதும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பொல்லாத உலகத்திலே பல சோதிப்பு வருகிற பொழுது, சோதிக்கிற நிலையிலே நாம் வெற்றிக்கும் பதிலே புகழும். யாக்கோப் திருமுகத்திலே பார்க்கிற பொழுது முதலதிகாரத்திலே 12வது வசனம், யாக்கோப் திருமுகத்திலே முதலதிகாரத்திலே 12வது வசனத்தை பார்க்கிற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கும், சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்களது தகுதி மெய்ப்பிக்கப்படும் போது தம்மீது அன்பு கொள்வோருக்கு கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றி வாகையினை அவர்கள் பெறுவார்கள். வெற்றி வாகினை சுடுவார்கள் இருக்கு. சோதனை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர். அவருடைய தகுதி, அதுதான் மிக முக்கியம். அவர் தகுதி மெய்விக்கப்படுகிற பொழுது அந்த தகுதி என்ன என்பது பரிசுத்தம், விசுவாசம், அந்த அன்பு, அவருடைய ஆண்டுடைய பண்பாவுக்குள்ளாக கடந்து போகிற ஒரு நிலை, தகுதி. இவன் கிறிஸ்து அவள் என்கிற ஒரு சாட்சி பகர்கிற ஒரு நிலையிலே நாம் கடந்து போகிற பொழுது ஆண்டவர் வைத்திருக்கிற மேன்மையான ஆசீர்வாதங்களாக வெற்றின் வாகியை மணிமுகடியை நாம் சுடுவோம் என்று தான், வாழ்க்கையின் கிரீடத்தை பெற்றுக்கொள்வோம் என்று தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே நான் பார்க்கணும்.
சரி, இப்படியாக கடவுளுடைய சோதிக்கு வருகிற பொழுது அது அழிவுக்கல்ல, நன்மைக்கே என்று நாம் பார்த்தோம். சரி, இப்போ கடவுள் எப்படி சோதிக்கிறார் என்பதை குறித்து, கடவுள் எப்படி எதற்கெல்லாம் சோதிக்கிறார், எப்படியெல்லாம் சோதிக்கிறார் என்பதை குறித்து நாம் சிந்திக்கணும். புரிந்தீங்களா? அதை கொண்டு நான் செய்து தூய ஆவியானவர் இந்த விவிலியத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது நீ பார்க்கிற பொழுது என் அன்பானவர்களே, விடுதலை பயணம் பழைய ஏற்பாட்டு எடுங்க. அந்த பழைய ஏற்பாட்டில் நீ பார்க்கிற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை இருக்கும். கடவுள் இஸ்ரேல் மக்களை வழிநடத்திக்கிட்டு வராங்க. இஸ்ரேல் மக்களை வழிநடத்திட்டு வருகிற பொழுது பாலைவனத்தில் அவர்களுக்கு உணவு கொடுக்கிற விருப்பப்பட்டார். விடுதலை பயணத்தில் நீ குறித்து எழுதி வச்சுக்கிடுங்க. விடுதலை பயணத்தில் 16ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்திலும், அதே இனச்சட்டத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்திலும், விடுதலை பயணம் 16ல் 4, இனச்சட்டத்தில் 8ல் 2 வசனம் ஒரே கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் நீ படித்து பார்க்கணும். அதில் அந்த விடுதலை பயணத்தில் 16:4 படிங்க. அப்போ நல்ல கருத்தாக இருக்கு உங்களுக்கு. ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ பார், நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொய்ய போகிறேன். மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்றன்று சேகரித்து கொள்ள வேண்டும். என் கட்டளைப்படி நடப்பார்களா இல்லையா என்பதை நான் இவ்வாறு சோதித்து அறிய போகிறேன். என்ன கட்டளை பாருங்க, என்ன கட்டளை? அப்பா அம்மா வந்துட்டு பிள்ளைகளை சோதிக்கிறதுக்கு சில வேலை செஞ்சிட்டு இருக்கிற ஒரு கருத்து நான் பார்க்குறோம். அந்த இடத்துல ஒரு தின்பண்டம் அவங்க வைப்பாருங்க, சாக்லேட் இருக்கு. அந்த பாதி எடுக்கிறாங்களே இல்லையா, எவ்வளோ எடுக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்றத ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க என்ன எடுக்க மாட்டோம். அம்மா கொடுத்தா தான் சாப்பிடுவேன், அப்பா கொடுத்தா தான் சாப்பிடுவேன் சொல்லுவேன். எப்படி இருக்கும்? சரி, எத்தனை கொடுக்க சொன்னாங்க? ஆளுக்கு ஒன்று எடுத்துன்னு சொன்னாங்க. ஆளுக்கு ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டு மீதி இருக்குது என்னச்சுன்னு இப்படி அப்பா அம்மாவும் நாம் பார்க்குறோம். இப்படியெல்லாம் சோதிக்கிறது. அதே போல தான் நம்ம படைத்த கடவுள் நம்ம அவங்க சோதிக்கிறாருக்கு. இவங்க நான் சொல்கிறபடி அன்னன்னைக்கு தேவையானது எடுக்கிறாங்களா இல்லை அதிகமாக எடுக்கிறாங்களா? எப்படி ஒன்று அவங்க அதிகமாக எடுத்தவங்க என்ன தெரியுங்களான்னு மீறிட்டாங்க. ஆண்டு சொல்லிட்டாரு, அன்னன்னைக்கு உனக்கு எவ்வளோ தேவையோ அன்னைக்கு சாப்பாடுக்கு தேவையோ எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அது மீறி எடுத்துட்டாங்க. அந்த அதிகமாக எடுத்தனாலாண்டுக்கு அதெல்லாம் அடுத்த நாள் பார்க்குற பொழுது புழு அரிச்சு எல்லாம் போய்கிட்டு இருக்கு. பாருங்கள், கடவுள் சொல்லுகிறார், அப்பத்தை பொழிய வைக்கிறார், அன்னைக்கு எடு சொல்கிறார். அதுக்கு மேலே எடுக்கூடாது. சின்ன ஒரு கேள்வி. இதில் நம்முடைய வாழ்க்கையில் கருவிருக்கிறது தான். செய்கிறானா இல்லையா என்று அன்றைக்கு செய்தார். அதே போல இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறார்களா, கீழ்ப்படுகிறார்களா இல்லையா, இந்த இறைவசன வார்த்தை கட்டளைகளுக்கு கடைபிடிக்கிறார்களா இல்லையா என்று தான் அங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமான செய்கின்றார். அடுத்த ஒரு கருத்தை நான் பார்க்கிற பொழுது நண்பானவர்களை, கடவுள் எப்படிலாம் சோதிக்கிறா பாருங்க. பெரிய ஒரு சோதனை இல்லை. அடுத்த ஒரு கருத்தை நான் சொல்லுகிற பொழுது மிக வித்தியாசமாக இருக்கும். நீதிமொழி புத்தகம், நீதி தலைவர்னு சொல்லுங்கள். நீதி தலைவர், நீதிமொழி புத்தகம் அல்ல, நீதி தலைவர். நீதி தலைவரில் அதில் அருமையான கருத்து. நீதி தலைவரில் 2ஆம் அதிகாரத்தில் அந்த 22ஆம் வசனத்தினுடைய தலைப்பினை பார்க்கும் பொழுது நீதி நெறியில் கடந்து செல்கின்ற ஒரு கருத்து. நீதி நெறியில் அன்னை பார்க்கணும். அதில் நீதி தலைவர் 2ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தை எடுத்து படித்து பாருங்க. ஆண்டவரது நெறிமுறையில் நடப்பதில் இஸ்ராயலின் மூதாதையர் கவனமாக இருந்தது போல் இஸ்ராயலரும் கவனமாக இருக்கின்றார்களா இல்லையா என இவர்களை கொண்டு நான் சோதிக்கின்றேன் என்றார். சோதிக்கிறேன். அன்னைக்கு அப்பா பழைய மூதாதையர்கள் எல்லாம் இஸ்ரேல் மகள் எல்லாம் நல்லா தவறாமல் கடவுளுக்கு பயந்து கடவுளுடைய கட்டளை கடைபிடித்து நேரிய வழியிலே அவர்கள் சென்று போனார்கள். அதே போல அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற இஸ்ரேலும் அந்த மாதிரி செய்கிறார்களா இல்லையா என்று எப்படி பாருங்க. ஆண்டவர் நெறிமுறையில் நடப்பதில் இஸ்ரேலில் மூதாதையர் கவனமாக இருந்தது போல அவங்களுடைய பிள்ளைகளாக இருக்கிற இஸ்ரேல் செய்கிறாங்களா இல்லையா என்று என்றார். அதுக்கு என்ன செய்கிறாருன்னு பார்த்தனாக்க என்ன பண்ணாக்க அவங்க என்ன தெரியல, அந்த இஸ்ரேல் மக்களோடு கூட கொஞ்சம் வேற்று இனத்த மக்களை கொண்டு சேர்த்துறாரு.
3ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை நீ பார்ப்பீங்களானாக்க வேற்றினத்து மக்களை கொண்டு வந்து அங்கே சேர்த்துறாரு. இஸ்ராயேல் மக்களை சோதிக்கும்படி இந்த வேற்றினங்களை ஆண்டவர் விட்டு வைத்திருந்தார். இம்மக்கள் அனைவரும் கானானியின் போர் முறையை அறிந்திருக்கவில்லை. பாருங்கள், இஸ்ரேல் மக்களை சோதிக்கும்படி இந்த வேற்றினத்து மக்களை, மற்ற சமயத்து மக்களை கொண்டு வந்து அங்கே சேர்த்து வைக்கிறாங்கட்டுக்கு. இவங்க என்ன செய்ய போறாங்க? இஸ்ரேல் மக்கள் என்ன செய்ய போகிறாங்க? அவங்களுடைய பாணியில் போவாங்களா, அவங்க செயல்பாட்டில் செயல்பாங்களேன்னு சொல்லி தான் அங்கே டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆர்டர் செய்கிறார். எவ்வளவு ஒரு கருத்தை பார்க்கணும். ஒவ்வொன்றும் விவிலியத்தை பார்க்கிற பொழுது இதுவும் கடவுள் சோதிக்கிற பெரிய ஒரு சோதனை அல்ல, ஒரு சின்ன சின்ன சோதனை வைத்து தான் அன்னைக்கு சொன்ன அந்த வானத்தந்து மன்னாவை பொழிந்து எல்லாம் தேவையானதை எடுக்கிறாங்களா இல்லையா? இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இஸ்ரேல் மக்கள் நெறிமுறையில் போகிறாங்களா இல்லையான்னு வேற்றுத்தான் கொண்டு வைக்கிறாங்கன்ட்டு அங்கிட்டு. அந்த 3ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் பார்த்தீங்களா, 4வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்க. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மோசே வழியாக இஸ்ராயேலரின் மூதாதையருக்கு ஆண்டவர் இட்ட கட்டளைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படிவார்களா என்று சோதித்து அறியும் பொருட்டு அவர்கள் விடப்பட்டிருந்தனர். அவர்கள் விட்டுருங்க. கடவுள் அன்னைக்கு என்ன கட்டளை கொடுத்தாரு? இன்னைக்கு 10 அந்த வேற்று தினத்தில் வெற்றி வழிபடக்கூடாது என்று சொல்லி கொடுத்தாங்க. அவங்களோடு கூட உணர்வு கொண்டு கொண்டாங்க. ஏன்னா என்ன செஞ்சிருக்கும், ஆண்டவர் கிட்ட கட்டளைகளை எல்லாம் கவனப்படுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வாசனையை பார்க்கிற பொழுது அன்பானவர்களே, நான் நேரம் சொல்லணும் கொண்டிருக்கும், அதிகமாக இருக்கும், நல்ல சொல்லணும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை நல்ல உண்மையான வார்த்தை இருக்கும். ஒரே ஒரு வார்த்தையில் படிக்கும். அங்கே இனச்சட்டத்திலே நான் குறிச்சிக்கிடுங்க, படிக்க வேண்டாம். இனச்சட்டத்திலே குறிச்சிக்கிறேன். இனச்சட்டம் 7ஆம் அதிகாரத்திலே 3-4 வசனத்தை பார்க்கிற பொழுது அந்த வீட்டினரோடு பெண் கொள்ளவும் வேண்டாம், பெண் எடுக்க வேண்டாம், அவர்களுக்கும் பிள்ளைகளுக்கு பொன் கொள்ளவும் வேண்டாம், எடுக்க வேண்டான்ட்டுக்கு இனச்சட்டம் 7:3-4 சொல்லப்பட்டிருக்கும். அதே அதிகாரத்தை நீங்கள் பார்க்குற பொழுது, அந்த வசனம் பார்க்கும்பொழுது அவர்கள் வேற்ற தெய்வத்தை வழிபட செய்திருவான்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு என்ன நடக்குது? இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அவரோடு கூட இருக்க வேண்டாம், வேற்றினத்தர் பொண்ணோட உறவு கொள்ள வேண்டாம், அவளுக்கு பொண்ணு கொடுக்க வேண்டாம், எடுக்க வேண்டாம். இன்னைக்கு நீ பார்க்கிற பொழுது நடக்கின்ற காரியங்கள் எல்லாம் வேறன்ட்டுக்கு. அது இந்த இணையச்சரத்தை பார்க்கிற பொழுது நண்பர்களே, 12ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது குறிச்சுக்கிட்டுங்க. 12ஆம் அதிகாரத்திலே 3 வசனம் ஒவ்வொரு கருத்துக்களையும் பாருங்க. 3ஆம் வசனம் பார்க்கிற பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கும் 12ஆம் அதிகாரத்தில் என்று அவருடைய வழிபாட்டு முறைகளை, அந்த வேற்று தெய்வங்களுக்கு வழி செய்கிற வழிபாட்டு முறைகளை பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்லுகிறார். அவர் பெயரை குறிக்க மாட்டான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. டெஸ்ட் பண்ணிக்கிறார். ஆனால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை என்ன இருக்கு? சரி, நான் பார்க்கிறோம் சிந்திங்க, நீங்கள் தெரியல. அடுத்தது 6வது இந்த நீதிமொழி இதில் நீதித்தலைவரில் 3ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை நான் படிச்சுட்டு நான் ஜெபிக்க போலாம். அவர்கள் புதல்வியரை தங்கள் மனைவியராக கொண்டனர், தங்கள் புதல்வியரை அவர்கள் புதல்வருக்கு கொடுத்தனர், அவர்களுடைய தெய்வங்களுக்கு ஊழியம் செய்தனர். இன்றைக்கு அது நடந்துக்கிட்டு இருக்கா? கடவுள் டெஸ்ட் பண்றார். என் மகள் விரும்பிட்டான் அவனுக்கு, என் மகன் பையன் அந்த பொண்ணு விரும்பிட்டான் அவனுக்கு. பெயருக்காக ஒரு திருமலுக்கு போட்டு அப்படி போயிட்டுருக்குல்ல, இங்கே போயிட்டுருக்குது. கடவுள் சோதிக்கிறார். இந்த சோதனையில் வெற்றி வேற்றினத்தரோட பெண் கொடுக்க வேண்டாம், எடுக்க வேண்டாம், அவருடைய வழியில் கொண்டு வரணும். அது இந்த நாட்களை பார்க்கும் பொழுது இங்கெங்கே எப்படியோ போயிட்டுருக்கிறது இல்லைங்களா? கடவுள் சோதிக்கிற நிலை அப்படின்னு நீங்கள் சிவரால் சிந்தி. ஒருவேளை நீங்கள் எடுக்கிற அந்த பிரணத்தை பையன் ஏற்கனவே ஆண்டவருக்குள் வந்து கிறிஸ்து இயேசுவை ஆண்டவராக ரட்சகராக ஏற்று உள்ளத்தில் ஏற்று அவன் கலப்பிட்டு வந்தானாக்க அது வேறு விஷயம். அதே நேரத்தில் வேற நிலையில் படிக்கும். ஒரு பொண்ணு எடுக்கிறீங்க, அந்த பொண்ணு அந்த பொண்ணு ஏற்கனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் ஏற்று திருமுழுக்கு வந்தால் அது வேற. அது இல்லாமல் பெயருக்காக திருமுழு கொடுத்து அங்கே வருதுலன்னு நீங்கள் பார்ப்பீங்க, கேட்பீங்க, நடந்துகிட்டே இருக்கிறது. ஆண்டவர் சோதிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் சோதிக்கிறவராக இருக்கிறார்.
அதுக்கு தான் இந்த வசனத்தெல்லாம் ஒவ்வொன்றும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். நானும் அதை கற்பனையாகலாம் சொல்லி நான் இது வேறக்கூடாது. சரி, முதலாவது பார்த்தோம், வானத்திலிருந்து அப்பா கொடுக்கிற பொழுது, மண்ணை கொடுக்கிற பொழுது அது எப்படி எடுக்கிறீன்னு ஒரு டெஸ்ட் பண்ணுறார். ஒரு பிள்ளை போல் இருக்கிறார். அது நம்முடைய வாழ்க்கையில் கூட பொருளாதாரத்தை கொடுத்து நாம் பார்க்குறோம். அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? இன்னைக்கு பணம் பணம் பணம்னு பணம் போயிட்டே இருப்பாங்க. அவருடைய எண்ணம் சிந்தனை எல்லாம் போது என்கிற நிலையே எனக்கு வருகிறதில்லை. கடவுள் வானத்தை திறந்து பொழிகிறார், தேவையானதெல்லாம் பொழிகிறார், அனுதின தேவையானது பொழிகிறார். நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் கூட ஆசைப்பட்டு இங்கெங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ரெண்டாவது பார்க்கிற பொழுது அந்த கருத்து பிரணத்தால் விளங்கிறோம். அவருடைய வழிபாட்டு முறைகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லப்படும் பொழுது இன்னைக்கு வழிபாட்டு முறைகள் எல்லாம் எங்கே இப்படி போயிட்டுருக்கிறது. சிந்தி இங்கே இறைவார்த்தை சொல்வதை நான் உங்களோட கூட சொல்லுகிறேன். டெஸ்ட்டில் பாஸ் ஆக முடியுமா பார்த்துக்கிடுங்க, எட்டி பெரிய. மூணாவது கருத்தை நான் பார்க்கிற பொழுது, பிரிய மணமகளே, இங்கே மிக அழுக்கமான ஒரு கருத்து தான். பாவம் செய்யாது இருப்பார்களா என்று சோதிக்கிறார். பாவம் செய்யாது இருப்பார்களா என்று சோதிக்கிறார். எப்படி இன்னும் பார்த்தனாக்க, விடுதலை பயணத்தில் 19ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது, அங்கே கடவுள் மோசேவை கூப்பிடுகிறார். சீனாய் மலை மேலே கூப்பிட்டு கடந்து வருது, அந்த கொடுத்து வருகிறார். அவரோடு கூட அந்த 10 கட்டளை கொடுப்பதற்காக கொடுத்துருக்கோம். அங்கும்போது அந்த 10 கட்டளை கொடுப்பதற்காக கூப்பிட்டு மோசேவோடு கூட கடவுள் உரையாடுகிறார். அந்த நிலையை பார்க்கும் பொழுது அங்கே சீனாய் மலையில் என்ன நடக்குதுன்னாக்க, வந்து 19ஆம் அதிகாரத்தில் 18வது வசனம் படிக்கிற பொழுது சொல்லப்பட்டிருக்கும், சீனாய் மலை முழுவதும் புகைந்து கொண்டிருந்தது. ஏனெனில் ஆண்டவர் அதன் மீது நெருப்பில் இறங்கி வந்தார். அதன் புகை தீச்சூளையிலிருந்து எழும் புகை போல் தோன்றியது. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. அப்படியே பயங்கர, அப்படியே நிலை குலை கூட்டி நடந்துட்டு இருக்கு. இந்த கருத்தை நீ பார்க்கிற பொழுது அந்த எல்லா மக்கள் எல்லாம் விடுதலை பண்ணாக்கு அதை பார்த்து பயப்படுறாங்கன்றிருக்கு. அந்த நிலையை அப்படி நீங்கள் அந்த அதிகாரத்தை அப்படியே நீ படித்து வந்ததுனாக்க, அங்கே 10 கட்டளை கடவுள் கொடுத்து அனுப்புகிறார். 10 கட்டளை கொடுத்துருந்தார். அந்த 20ஆம் அதிகாரத்தில் இருப்பாங்க, 10 கட்டளை கொடுத்து அனுப்புகிறார். அந்த 10 கட்டளை உணர்ந்து கொடுக்கிற பொழுது அந்த மக்கள் எல்லாம் பார்த்து அந்த மோசேவிடம் சொல்கிறாங்க இருக்கு. ஆனால் இருக்கு அங்கே மன்றிருக்கு. அங்கே அந்த 18ஆம் அதிகாரத்தில் இருப்பாங்க, மக்கள் நடுநடுங்கி தூரத்தில் நின்று கொண்டு ஐயோ பார்க்குறாங்க. 18ஆம் அந்த 20வது வசனத்தில், அந்த 20ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம் படித்து பாருங்க என்ன சொல்லுவாருன்றைக்கு. மோசே மக்களை நோக்கி, கடவுள் அந்த மோசே மக்களை நோக்கி சொல்றாங்க. என்ன சொல்றாரு? பார்க்கணும் பிரியமானவர்களே, அஞ்சாதீர்கள். கடவுள் மீது உங்களுக்கு ஏற்படும் அச்சத்தால் நீங்கள் பாவம் செய்து இருப்பீர்களா என்று உங்களை சோதித்து அறியவே அவர் இவ்வாறு தோன்றினார் என்றார். பார்த்தீங்களா? நீங்க அச்சத்தால் நீங்கள் பாவம் செய்யாது இருப்பீர்களா என்று உங்களை சோதித்தறிவைத்தான் இப்படிப்பட்ட ஒரு நிலநடுக்கமும் கிடிகிடிகளும் கொண்டு வருகிறார்னு அங்கே சொல்லி கொண்டிருக்கு. கடவுளுக்கு பயப்படுகிற, பாவத்துக்கு பயப்படுகிற நிலை இருந்துருக்கு, அந்த அச்ச நிலை இருக்கணும். அந்த வசனத்தை தயவுசெய்து நீங்கள் அப்பர் மழை டைம் கிடைக்கும் பொழுது அப்படியே தொடர்ச்சி எடுத்து படித்து பாருங்கள். 19ஆம் அதிகாரத்தில் 18லிருந்து அப்படியே நீங்கள் படித்து பாருங்க. அந்த 20ஆம் அதிகாரத்தில் 20 வசனம் தெரியும். பார்க்கணும் பிரியமானவர்களே, கடவுள் பாவம் செய்யாத மக்கள், இஸ்ரேல் மக்கள் பாவம் செய்வார்களா, செய்யாமல் இருப்பார்களா, பயப்படுவார்களா, பயப்படாத கடவுளுக்கு பயந்து இருப்பார்களா இருப்பார் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய நாட்களிலே கடவுளுக்கு பயப்படுகிற பயம் இல்லை, எல்லாம் பாவத்தின் நிலை. அந்த 10 கட்டளை சொல்லப்பட்டு மோசே கொண்டு தான் 10 கட்டளை. இன்னைக்கு யாரு அந்த 10 கட்டளை எடுத்து பயன்படுத்தின நிலை இருக்கிறது? என் அன்பானவர்களே, கடவுளுக்கு பயப்படுகிற அந்த ஒரு பயமே கிடையாது. கடவுளுக்கு பயப்படுகிற பயம்தான் ஒரு மனிதரை பரிசுத்தத்துக்குள்ளாக நடப்பிக்கும். நான் ஏற்கனவே சொல்லிருக்கிறேன். என் அன்பானவர்களே, கடவுள் அங்கே சோதித்து பார்க்கிறார். பயப்படுகிறார்களா, பயப்பட மாட்டார்களா என்று அங்கே சோதித்து பார்க்கிறார். ஒவ்வொரு கருத்தையும் நீ பார்க்கணும்.
இன்னைக்கு 10 கடலை கொடுத்தாரு ஆண்டவர். இந்த 10 கடலை கொடுத்து மோசவிலே கொடுத்துட்டு அவர் சொல்லுகின்றே இருக்க, அவர் கடைப்பிடிப்பார்களா, பயப்படுவார்களா, பயப்பட மாட்டார்களா, செய்வார்களா, செய்ய மாட்டார்களா என்று அங்கே டெஸ்ட் பண்ணி பார்க்கிறார். என் அன்பானவர்களை, நம்முடைய வாழ்வில் பார்க்கணும். ஒவ்வொரு கருத்திலும் நாம் டெஸ்ட்டில் பாஸ் ஆகுமா, பாஸ் ஆக ஃபெயில் ஆகிருக்க பார்க்கணும். நாம் இந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகிற பொழுது ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள், விண்ணக வாழ்வுக்குரிய ஆசீர்வாதங்களையும் இவ்வுலகில் பெற்று அனுபவிப்பதாக இருப்போம் தான். முதலிலே சொன்னேன், கடவுள் நன்மை பெறுவதற்காக சுதிக்கிறார். சரி, ஒவ்வொன்றும் பார்க்கணும். அடுத்தது நான் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அன்பு கூறுகிறா இல்லையா என்று கடவுள் சோதிக்கிறார். முழு உள்ளத்தோடும் முழு இதயத்தோடும் கடவுள் அன்பு செய்கிறோமா இல்லையா என்று அவர் சோதிக்கிறார். இனச்சட்டத்தை தான், இனச்சட்டத்தில் நீங்கள் எடுங்க, இனச்சட்டத்தில் 13ஆம் அதிகாரத்தை எடுங்க. இனச்சட்டம் 13ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது அதில் அந்த 1-2 வசனத்தினை படிக்கிற பொழுது ஒரு அருமையான ஒரு கருத்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிற கருத்தாக இருக்கும். பார்க்கணும் 1-2 வசனம். உங்கள் நடுவில் ஓர் இறைவாக்கினேன் அல்லது கனவு காண்பவன் தோன்றி உங்களிடையே ஓர் அடையாளம் அல்லது அருண் செயல் காட்டுவேன் என்று சொல்லலாம். அவன் சொல்வது போல் அடையாளம் அல்லது அருண் செயல் நடக்கலாம். அதன் பின் அவன், வாருங்கள், வேற்று தெய்வங்களை பின்பற்றி அவற்றிற்கு ஊழியம் புரிவோம் என்று கூறலாம். அவை நீங்கள் அறியாதவை பார்கள் என்றிருக்கும். கடவுள் அங்கு சொல்லுகின்றிருக்கும். இன்னைக்கு நாட்களை பார்க்கிற பொழுது உங்கள் நடுவில் ஒரு இறைவாக்கினன் அல்லது கனவு காண்பவன் தோன்றி உங்களிடையே ஒரு அடையாளம். மக்கள் எல்லாம் இந்த நாட்களில் அடையாளம் தான் தேடிட்டு இருக்கிறாங்க. அங்கே அற்புதம் நடக்குதா, இங்கே அற்புதம் நடக்குதா இருக்கும். அந்த அற்புதம் எங்கே எப்படி வருகிறது என்று பார்க்கணும். சரி, அப்படியே வந்திருப்பனாடி இருக்கும். அவர்கள் சொல்வது, அவர்கள் காட்டுகிற வழி ஆண்டவராகிய கடவுளிடம் கொண்டு போகிறதா இருக்குதா இருக்கணும். ஒரே கடவுளாகிய அந்த விண்ணக கடவுளிடம் கொண்டு போகிறதா அல்லது வேற எங்கேயாவது கொண்டு போகிறதான்னு பார்க்கணும். அதெல்லாம் வேற வழி கொண்டு போகிறதுலாம் தவறு. இன்று மக்கள் அப்படித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். அங்கே அற்புதம் நடக்குது, இங்கே அற்புதம் போயிட்டு இருக்கிறான். ஆனால் அங்கே ஆண்டவராகிய கடவுளுக்கு முக்கியத்துவம் இல்லாத ஒரு நிலையாய் ஓடிக்கொண்டிருக்கிறது அல்லவா. ஒரே கடவுளாகிய அந்த தந்தை, மகன், தூய ஆவியாகிய மூவரு கடவுளுக்கு முக்கியத்துவம் இங்கே போயிட்டு இருக்கு. சோதிக்கிறேன் தான். எனவே தான் இந்த 3வது அந்த இனச்சட்டத்திலே 3வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அந்த இறைவாக்கினன் அல்லது கனவு காண்பவனின் சொற்களுக்கு செவி கொடுக்க வேண்டாம். ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் மீது நீங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அன்பு கூறுகிறீர்களா என்று அவர் உங்களை சோதிக்கிறார். கடவுள் அவருக்கு தான் முதலிடம், அவர் தான் முழுமையாக நாம் கொண்டு வரணும், ஒவ்வொன்று கொண்டு வரணும். என் அன்பானவர்களே, அந்த ஆண்டவருக்கு தான் முழு உள்ளத்தோடு முழு இதயத்தோடு அவரை தான் வழிபட வேண்டும், அவரை தான் ஆராதிக்க வேண்டும், அவரை தான் தொழில் வேண்டும். அதை விட்டு வேற ஒரு வழியில கொண்டு போறதுன்னா அங்க கட்டாக்கணும், செய்யாக்கணும். ஆண்டவர் பார்க்கிறார், நீ அங்க வழி போகிறியா, என்னையே பற்றி கொள்ளுகிறாயா என்று ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இது நான் சொல்லுகிறது என்றால் நிறைய சொல்ல வேண்டும். நம்முடைய சமுதாயத்திலே அப்படி நல்ல போடிக்கொண்டிருக்கிறது இல்லை. கடவுள் தந்தை, மகன், தூய ஆவியாகிய மூவொரு கடவுளுக்கு தான் முழு உள்ளத்தோடு முழு இதயத்தோடு முழு வலிமையோடு கூட அவருக்கு தான் இருக்கும். 10 கட்டளை ஆண்டவர் கொடுத்தார். அந்த 10 கட்டளையை 2ஆக ஆண்டவர் பிரித்தார், 2 விதமாக படுத்தார். அது இயேசுல மத்தேயுவில பார்க்கிற பொழுது குறிச்சுக்கிடுங்க. மத்தேயுவில 27ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கு. வசனத்தில் பார்க்கிற பொழுது உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு இதயத்தோடும் நீ முழுமுழுவதும் நீ வழிபட வேண்டும். அதுதான் முதல் கட்டளை. அதே மேன்மையான கட்டளை சொல்லப்பட்டிருக்கிறது இல்லைங்களா? நாம் அதை விட்டு போகக்கூடாது. எனவே தான் இங்கே சோதிக்கப்படுகிறது. 4 நிலைத்தான் 4 கருத்தை நான் சொல்லி வந்தேன். முதலாவது அப்பத்தை கொடுக்கிறாங்க, வானத்தை மன்னாவை கொடுக்கிறாங்க. அந்த மன்னாவை அன்னன்னைக்கு நீ அதை விட்டு அதிகமாக எடுக்க இல்லைங்களா? இன்னைக்கு பொருளாசை நிறுத்தமாக எங்கெங்கயோ போயிட்டு இருக்கு. கடவுள் அனுப்பி கொடுத்துருக்கிறார். அதை விட்டு பொருளாசை தீய அது பார்த்து கொண்டு போயிட்டே இருக்குது.
இரண்டாவது நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, இரண்டாவது நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் இன்றைக்கு அங்கே சொல்ல இரண்டாவது நாம் பார்க்கிற பொழுது நீதி நெறியில் நாம் அவன்றைக்கு அவர் மட்டுமா வழிபட்டு போகிறோம் என்று கொண்டு வரக்கூடாதுன்னு பார்க்கிறோம். மூணாவது பார்க்கும் பொழுது பாவத்தில் பாவம் செய்யாது இருப்போமா என்று அவர் பார்க்கிறார். நான்காவது பார்க்கிற பொழுது என் அன்பான்கள் முழுதீரத்தோடு கூட அன்பு செய்கிறார் என்று அவர் சோதித்து தருகிறார் என்று இந்த தெய்வீக திருவொழியும் நமக்கு காட்டி கொடுக்கிறது. நான் சொல்லணும், தூயார் உணர்த்துறார். பைபிளை மக்கள் எடுத்து படித்து கொண்டு வருகிற பொழுது அந்த வசன வார்த்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கும். தயவுசெய்து நீங்கள் இப்போ நான் சொல்லணும், திருவெளிப்பாட்டை எடுங்க. திருவெளிப்பாட்டை எடுத்து நீங்கள் தயவுசெய்து தூயான் உணர்த்துறார். அதனால தான் சொல்ல வர திருவெளிப்பாட்டை எடுத்து 3ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இன்னைக்கு திருவெளிப்பாட்டில் 3ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம் என்ன சொல்லுகிறது என்று. என் அன்பானவர்களே தெய்வீக திருவிழத்தை மக்கள் எடுக்கலை, இறைவார்த்தை முக்கியத்துவம் கொடுக்கலை, அவர்கள் செய்வது என்னதென்று தெரியல, ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால்தான் இந்த மடமையை இங்கு பேச வைத்து கொண்டிருக்கிறார். 3ஆவது திருவெளிப்பாட்டில் 3ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள். அதிலே சொல்ல வர வார்த்தை பார்க்கலாம். மன உறுதி தரும் என் வாக்கை நீ கடைபிடித்ததால் மண்ணுலகில் வாழ்வோரை சோதிக்க உலகு அனைத்தின் மீதும் வரவிருக்கும் சோதனை காலத்தில் நான் உன்னை காப்பாற்றுவேன். மன உறுதி தரும் என் வாக்கை, ஆண்டுடைய வாக்கை கடைபிடித்தால் மண்ணுலகில் வாழ்வோரை சோதிக்கிற அந்த சோதனை வருகிற பொழுது, சோதனை பின்னாடி நிறைய சோதனை இருக்குது. இந்த சோதனையும் நமக்கு கிடைக்கும். என் அன்பானவர்களே, சோதனை வெற்றி பெற வேண்டும் என்றால் இறைவசன வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து தியானத்தை கடந்து வந்திருக்கணும். அப்பொழுதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வரணும். அப்படியே கொண்டு வருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியமாக இருக்கும். அடுத்த ஒரு கருத்தை நான் சொல்ல ஜெபத்துக்குள் கடந்து போகல நினைக்கிறேன். பார்க்கணும் என் அன்பானவர்களே, கடவுள் இந்த 4 கடவுள் ஒவ்வொருவரையும் அப்படியே சோதிக்கிறவராய் இருக்கிறார். நீ பார்க்கணும், திருப்பாடல்ல 11ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை, திருப்பாடல்ல 11ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்தை நீ பார்ப்பில்லானால் அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை உண்டு. ஆண்டவர் நேர்மையாளரையும் பொல்லாரையும் சோதித்து அறிகின்றார். வன்முறையில் நடத்தும் கொள்வோரை அவர் வெறுக்கின்றார். கடவுள் ஆண்டவர் நேர்மையாளரை சோதிக்கிறார், பொல்லாரை சோதிக்கிறார். நீ நேர்மையாளரை சோதித்து டெஸ்ட்ல பாஸ் ஆகிட்டு பொழுது அங்கே ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார். பொல்லாரை சோதிக்கிற பொழுது, அவன் தப்புணுகிற பொழுது அங்கே கீழே தள்ளுகிறார், மேலே கீழே. என் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை நாம் சிந்தித்து பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கை எந்த நிலையை போய்கொண்டிருக்கிறது? பரிசுத்தத்திலா? கடவுளுக்கு பயந்து உண்மையாகவா நீதியாய் போய்கொண்டிருக்கிறோமா? இல்லை, உலக பிறநிலையிலே அப்படியே போய்கொண்டிருக்கிறோம். நெஞ்சுக்கு தேவை பணச்சாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனச்சாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. இது மற்ற இந்த சினிமா பாடலாக இருக்கலாம், கருத்து ஆழமுள்ள பாடலாக இருக்கிறது. எனக்கு பிடிச்சமானது தான். நெஞ்சுக்கு தேவை மனச்சாட்சி, அது கடவுளுடைய நிலையை நாம் பார்க்கணும். இன்னும் மக்கள் எந்த பைபிளை எடுத்து இறைவசன வார்த்தையை கொண்டு தூய ஆவிக்குள்ள ஆளை கொண்டு போகலை. எப்படி டெஸ்டில் பாஸ் ஆகிறது? பாஸ் ஆகிறவர்கள் மேலே போகிறார்கள், ஆசிரியக்கப்பட்ட பிள்ளைகளாக இந்த உலகத்திலே வாழ்வார்கள். அதுதான் நான் முதல்ல 2ஆம் நாள் சொல்லுகிற பொழுது மிகுந்த ஒரு ஆசீர்வாதம் அவர்களுக்கு இருக்கும் என்று சொன்னேன். அதுக்கு பேரும் புகழும் ஆட்சியும் இருக்கும். அவர் மகா மகிமையோடு கூட வருகிற பொழுது மாட்சியும் இருக்கும் சொன்னேன்.
ஆனால் நாட்களிலே பார்க்கணும். எனவே தான் இந்த திருவெளிப்பாட்டிலே 3ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, அவருடைய வார்த்தையை எடுத்து படித்து கொண்டு வருகிற பொழுது அது நம்மை காட்டி கொடுக்கும். நான் எங்கே போய் கொண்டிருக்கிறோம், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்தி நம்மை நிலைப்படுத்தி கொண்டு போய் கொண்டு இருக்கும். என் நண்பர்களை பார்க்கணும், காட்டணும். ஒவ்வொரு சோதனையை வெற்றி பெறுவதற்கான காரியங்களை அடுத்த ஒரு கருத்தை நான் சொல்லுகிறேன். பெரியமாக்களே, சொல்லு நினைக்கிறேன், ஆனாலும் கூட என்ன சொல்றதுக்கு நான் தொடக்கி விட்டுருக்கிறேன். நாளை தினத்தில் அதை முடிக்கலாம். எரேமியா புத்தகத்தில் 20ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் எடுங்க, அதை படிக்கலாம். நாளை தினத்தில் தொடரலாம். படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளரை சோதித்து அறிபவரும் உள் உணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே. எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். எரேமியா இறைவாக்கிறார், அங்கே சொல்லுகிறார், படைகளின் ஆண்டவரை நேர்மையாளரை சோதித்து அறிபவரும் உள் உணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிகிறவர் இதே சொல்லுகிறார். மீண்டும் பாருங்க, படைகளின் ஆண்டவர் நேர்மையாளர். நான் கடவுளுக்கு உண்மையாக ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற உள் உணர்வு, இந்த உள்ளுணர்வு வெளி வேஷம் கிடையாது. வெளி வேஷத்தை ஆண்டவர் வெறுக்கிறார். உள்ளத்தில் பொண்ணு வச்சு வெளிவென்று பேசுறது இல்லை. இதய உணர்வு சிந்தனைகளை பார்க்கிறார். நான் இந்த வசனத்தெல்லாம் படித்து கொண்டு வந்தனால்தான், நான் அந்த திருவெளிப்பாட்டில் 3:10 படித்தீங்கல்ல அல்லவா, அதில் இந்த வசனத்தை நான் படித்தனால்தான் எனக்குள்ள ஒரு பயம் வந்துக்கிட்டே இருக்கும். எப்போ பாரு, ஐயோ நாம் கடவுளுக்கு விரோதம் போயிருமோ, செஞ்சிருமோ இருக்கும். நம் எண்ணங்களை சிந்தனைகளும் போகக்கூடாது ஓடிக்கொண்டு இருப்பேன். என் அன்பானவர்களே, நான் பெருமைக்கு நான் சொல்லப்படவில்லை, கடவுளுடைய மகிமைக்காக நான் சொல்லுகிறேன். சமுதாயம் அத்தனையும் கடந்து வர வேண்டும். கிறிஸ்துவ ஒவ்வொரு மகனும் கடந்து வர வேண்டும். அவர் நல்லோரையும் சோதித்து பார்க்கிறான்கிற நிலையிலே கடந்து வர வேண்டும், வெற்றி பெற வேண்டும். பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரமே, இந்த 3 நாள் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வசன வார்த்தைகளையும் சிந்தித்து பாருங்கள். அந்த தேர்ச்சியில் நீங்கள் வெற்றி பெறுவீர்களா என்று பாருங்கள். இல்லை என்றால் உங்களை ஒப்புக்கொடுங்கள், ஆண்டு சமூகத்தில் ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே, நான் இப்படித்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், சோதனைக்கு உட்பட்டு நான் ஃபெயில் ஆகி கொண்டிருக்கிறேன். நீங்கள் டெஸ்ட் பண்ணல பாஸ் ஆகலைனாக்க நீ அரியர்ஸ் எழுதிட்டே தான் இருக்கணும். டெஸ்ட்டில் பாஸ் ஆகணும், அதுக்கு தான் கடவுள் நிலை இருந்துக்கும். ஒப்பு கிடைக்கல, கண்களை மூடுங்க, இதயத்தை திறந்து பாருங்க, ஒப்பு கொடுத்து ஆண்டவரேன்னு சொல்லி வசன வார்த்தையின் வெளிச்சத்தில் உடனே பாருங்க, நாம் எங்கே போயிட்டுருக்குறோம், பாஸ் ஆக முடியுமான்னு பாருங்கள், ஃபெயில் ஆகிடுமான்னு பாருங்கள். பாஸ் ஆகிறதுக்கு தான், தேர்ச்சியில் வெற்றி பெறுவதற்கு தான் ஆண்டவர் இந்த நாளிலே, அன்பான இரக்கமுள்ள ஆண்டவர் தான் இந்த நாளிலே இப்படிப்பட்ட வார்த்தையை துயாலை கொடுக்க செய்து கொண்டிருக்கிறார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீதிமான்களை நேர்மையாளர்களையும் சோதிக்கிறவர் நீரே, உள்ளத்தின் உணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் சோதிக்கிறவர் நீரே. ஆண்டவரே, உமக்கு எப்படியாக சோதித்து உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ்கிறார்களா இல்லையா என்று அறிகிறவர் நீரே. உண்மையில் நம்பிக்கை கொண்ட மக்களாக இருக்கிறார்களா இல்லையா என்று அறிகிறவர் நீரே. ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களை நீர் அறிந்து கொண்டிருக்கிறேன். நாங்கள் தேர்ச்சி பெறணும் ஆண்டவரே. இந்த சோதனையெல்லாம் நாங்கள் வெற்றி பெறணும் ஆண்டவரே. நீ நன்மைக்காகவே சோதிக்கிறீர் ஆண்டவரே, அதில் வெற்றி பெறணும். ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த பொல்லாத உலகத்திலே வாழ்கிற நேரத்திலே ஆண்டவர் அழகை ஒரு பக்கம் சோதிக்கின்றாலும் அதை நாங்கள் உணரப்பட வேண்டும். நீரைகளை சோதிப்பதையும் நாங்கள் உணரப்பட வேண்டும். நீர் சோதிப்பது நன்மைக்காக என்பதையும் நாங்கள் உணர்ந்து உங்களுடைய பாதையிலே கடந்து வெற்றியை பெற எங்களுக்கு கிருபை செய்வீராக.
வெற்றின் வாழ்வின் கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ள எங்களை தகுதியாக்குவீராக ராஜா. அநேக புனிதர்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள், எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று அந்த புனிதருடைய வாழ்க்கை வரலாறு படிக்கிற பொழுது எங்கள் உள்ளத்திலே அநேக ஏக்கங்கள் கடந்து வருகிறது ஆண்டவரே. ஆண்டவரே, புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்வதோடு மட்டுமல்ல, அந்த புனிதர்களைப் போல நாங்களும் புனிதர்களாய் வாழப்பட வேண்டும் ஆண்டவரே. ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. சோதனையிலே வெற்றி பெற்ற மக்களாக வாழ்ந்து மக்கள் கடந்து வர கிருபை பண்ணுவீராக. எங்களுக்காக வானத்தை இறங்கி வந்தவரும் மரித்து வைத்து வாழ்ந்து கொண்டிருக்குமா இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த இருப்பதில்லை நான் ஜெபிக்கிறேன். நீ கொடுக்கிற எல்லா அருள் ஆசிரியக்காய் நன்றி செலுத்துகிறேன். நல்ல பிதாவே, ஆமீன். ஆமீன். அரியே வாழ்க ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைன் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீவியுங்கள். ஆண்டவர் உணர்த்துகின்ற காணிக்கையால் தாங்க.